Praise the Lord, brother. Praise the Lord. ஏசாயா 53 அதிகாரத்துல இயேசு கிறிஸ்துவின் பாடுகளை குறித்து எழுதியிருக்குதுல்ல, அந்த பாடுகளை நம்ம எவ்வளவா புரிஞ்சு கொள்றது? இது ஒரு கடினமான காரியம்தான். கிறிஸ்துவர்களாகிய நாம் நிறைய நேரம் இயேசப்பா மேலே உள்ள பாசம், உலகத்து மேலே உள்ள பாசம், இது ரெண்டுக்கும் மத்தியில் சிக்கி தவிக்கிறோம். உலகமோ ஊழியமோ, இது ரெண்டுத்திலிருந்தும் வருகிற கௌரவம், பெருமை, ஐஸ்வர்யம், அல்லது சில நேரத்தில் நான் பிஸியாக இருக்கேன் அப்படின்னு சொல்கிற காரியங்கள் எல்லாம் ஏசப்பா கிட்ட நம்மளை நெருங்கவே விடாது, அவரை புரிஞ்சுக்கவும் முடியாது. அதனால தான் பவுல் அழகாக சொல்லியிருக்காரு பிலிப்பியர் 3 அதிகாரம் 10-11, நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கும் அவருடைய மரணத்திற்கொப்பான மரணத்திற்குள்ளாகி எப்படியாயினும் நான் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்திருப்பதற்கு தகுதியாகும்படிக்கு அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டமென்று விட்டேன், குப்பையுமாக எண்ணுகிறேன். இப்படி எல்லாவற்றையும் விட்டு நம்முடைய மனசு வெளியே வராத பட்சத்தில் அவருடைய பாடுகளை நம்மளால் புரிஞ்சிக்கவும் முடியாது, தியானிக்கவும் முடியாது. அதனால் எப்போ நம்மை சுற்றி நெருக்குகிற இந்த காரியங்களை விட்டு நம்ம வெளியே வரமோ அன்றைக்கு நிச்சயமாக அந்த பாடுகளை அறிகிற அறிவு நமக்கு உண்டாகும். ஆமென்.